திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேலே புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் எண்டிங் மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே ஜென்ம சனியாக வரப்போகிறார். அதனால் என்னென்ன செய்யணுமோ, ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டிங்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து குரு வக்ரமாகிறப்ப தான் கிடைக்கும். அது குரு எப்போ வக்ரமாகிறாருன்னா நவம்பர் லாஸ்ட்டில் தான் வக்ரமாகிறார். அதனால் ஒரு 5 மாத காலங்கள் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக போகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது ஜென்ம சனியாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போகிறார். அதனால் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்த காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ 4 4ஆம் வீட்டில் இருந்தால் சொத்து பத்துக்கள் சேர்றது, அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது, வண்டி வாகன யோகங்கள் பெறுவது, நல்ல லாபத்தை கொடுப்பது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யார்? உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 5ஆம் வீட்டில் இருக்கார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்கும். அதே போல் குடும்ப ஒற்றுமை செழிப்பாக இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதிக்கு மேலே 5 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 6ஆம் வீட்டில் போய் மறைகிறார். அவரே தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என்ன நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே போல அடுத்து உங்களுடைய புதனும் சொல்லக்கூடியவரும் பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரனோட சேர்ந்து 14ஆம் தேதிக்கு மேலே மாறுறார். அப்போ புதன் யாரு? உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6 6ஆம் வீட்டில் இருந்தால் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6 6ஆம் வீட்டில் இருந்தால் கடனும் வரும், நோயும் வரும், எதிரிகளும் அதிகமாவாங்க. அப்போ 14ஆம் தேதிக்கு மேலே எதிரிகள் தொல்லையும் உண்டு, கடன் சார்ந்த விஷயங்களும் உண்டு, நோய் சார்ந்த விஷயங்களும் உண்டு. அப்போ அவர் யார்? உங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதி மட்டும் இல்லை, 9ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ அப்பாவுக்கு நோய் தொந்தரவுகள், அப்பா சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த காலகட்டங்களில் சொத்து பிரச்சனைகளை பேசவே கூடாது. இந்த 5 மாத காலங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டார்லே இது மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே கலருவார். ஏன்னா சனினா பழையதுன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் மகரத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மீண்டும் பழைய மாதிரி சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுக்கறதுனால நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த மாதம் மூவ் பண்ணுறது நல்லது. ஒரு சொத்து வேணும், அம்மா அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், எதாக இருந்தாலும் மேக்சிமம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்தது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். இப்போ அவரும் 6ஆம் வீட்டுக்கு வரார். ஆனால் 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 8 மறையிறது ஒரு யோகம். கெட்டது நடக்காது, கண்டங்கள் விலகும், தேவையில்லாத கெட்ட பேர்கள் வராது, பண வரவு முன்ன பின்ன இருந்தாலும் கூட இது சார்ந்த கெட்ட விஷயங்கள் பெருசாக எடுத்து முன்னாடி நிறுத்த மாட்டார் அப்படிங்கிறத முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அப்போ பாருங்க, இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் எங்கே வரார் அப்படின்னா, இப்போ எல்லா கிரகங்களுமே சூரியன், புதன், அதே போல் சுக்கிரன் இவங்க எல்லாமே 6ஆம் வீட்டுக்கு வரதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை செஞ்சாலும் பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட வச்சுக்கோங்க. நெகட்டிவாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிளானிங் 12ஆம் தேதிக்கு மேலே நடக்காது. 12ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்தாலும் நடக்கும். இது மாத பலனாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் இதற்கு மேலேயும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக மாறுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.